உங்களை எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் ஏற்பட்டிருந்ததற்காக ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே இங்கே புதுதல்ல, நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவங்க கையை தூக்குறேன். மட்டும்தான் இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு 2019 கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதே இடத்துல என்னுடைய சாட்சியம் செய்தியும் கொடுத்துருக்கேன். நீ யார் கையை தூக்கிறத பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, உங்களுக்கு மறதி ஜாஸ்தியான்னு தெரியல. ஸோ 2வது விஷயம், அப்போ என் சாட்சியை எல்லாரும் கேட்டாங்க. நம்ம செய்திக்கு டைரெக்டாக போயிடலாம்னு நினச்சி வருகிற நேரத்தில் கொஞ்சம் சாட்சியம் கொடுக்கணும் போல் தெரிகிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க, இந்த கம்யூனியில் தவிர மற்ற நேரங்களில் மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க ஐயா, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. 2 பேர் வந்தால் கூட எனக்கு போதும் ஐயா, 2000 பேர் வந்தாலும் பரவாயில்லையா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியம், என்னுடைய வார்த்தைகளை விதைக்கணும். அந்த நல்ல நிலத்தில் விளைந்த விதையாக 1க்கு 100ஆக பலன் தர வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை. ஏன் 2 பேர் இங்கே இருந்தால் அந்த வார்த்தை வெளியில் போய் கேட்காதா? இன்னும் 2 பேருக்கு, அந்த 2 பேர் இன்னும் 2 பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? அப்படித்தான் தாழ்மையாக நினைத்தேன். ஐயாட்ட சொன்னேன், எல்லாரும் வர வேண்டியது முக்கியமாக கட்டாயம். முதல்ல கொண்டு தெரிஞ்சுக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம் வரும். பைபிள்லேயே போட்டிருக்கு, ஆண்டவருடைய வார்த்தையே கிடைக்காது இன்னும் கொஞ்ச நாள், அவ்வளோ கஷ்டப்படுவோம். அதனால் இப்போ இருக்கிற காலங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்லா கேட்டு தியானிக்கணும். சபைக்கு வரணும். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம அப்படி செய்யணும். சரியா? சரி, இப்பொழுது நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம், ஒரு ஆராதனை மூலமாக, ஒரு சின்ன பாட்டு மூலமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவரை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். இயேசு அழைக்கின்றாரே. மயங்கிடாதே, ஆவி ஓடி வா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரே சோதரம் வார்த்தைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு விசேஷித்த செய்தியை கொடுக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெறுமனே செல்லாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது இயேசு என்னை தொட்டார், வார்த்தையின் மூலமாக பேசினார். இந்த வார்த்தை என்னை தொட்டது, எனக்கு என் வாழ்க்கை நடந்தது என்று அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். அடுத்த வாரம் சாட்சியில் கூட 2 ஆத்துமாவை கூட்டிட்டு வர முடியாது. செபிக்கிறோம். சபை நிரம்பி வழியத்தக்கதாக செபிக்கிறோம்.
முக்கியமாக ஐயா இந்த சபை 2019 வரும்போது இதே சபையில் நான் செய்து கொடுத்தேன். அதே பாஸ்டர்கிட்ட இப்போ சொன்னேன், இந்த சபையில் தான் இன்னும் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லையா என்று சொன்னார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நின்று நிச்சயமாக அடுத்த வட்டம் நான் வரும் பொழுது சொந்த இடம் கிடைக்கும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு நிச்சயமாக சொந்த இடத்தை கொடுப்பார். இது நிச்சயமான விசுவாசமான ஜெபம். இந்த விசுவாசத்தோடு நம்ம எல்லாம் ஜெபித்து ஒருமனமாக இருக்கும் பொழுது இந்த இடத்தில் அந்த ஊழியம் கட்டப்பட்டு அடுத்த முறை வரும் பொழுது சுமார் 200 ஆத்துமாக்களை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். நிச்சயமாக விசுவாசித்தால் தேவனின் மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறீர். இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை விட்டு தரும் பொழுது இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு நிறைந்த ஆசீர்வாதத்தோடு மன நிறைவோடு ஆண்டவரே நீர் அனுப்பும் ஆசீர்வதி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போ ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு காலை என்னுடைய தலைமை சபை கடைசி கால சியோன் சபை, என்னுடைய தலைமை சபை இங்கே தண்டையார்பேட்டில் இருக்கு. நான் இந்து மார்க்கத்தில் தான் ரசிக்கப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக சாட்சி சொல்லியாங்க. நிறைய பேர் கையில் தூக்காமல் இருக்கீங்க. ஐயாவுக்கு தெரியும், பாஸ்டமாக என்னுடைய சாட்சி எல்லாம் தெரியும். பட் இங்கே இருக்கவங்க யாரும் ஒருத்தர் கூட கையை தூக்காதனால ஒரு சில சாட்சிகள் மத்தியில் பார்த்தா பிறகுதான் பண்ண போகணும் உள்ள. அதனால நான் இந்து மார்க்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துல ரசிக்கப்பட்டேன். இப்போ 25 வருஷம் ஆச்சு நான் ரசிக்கப்பட்டு. ஆனால் இந்து மார்க்கம்னா எப்படி இந்து மார்க்கம்னா சபரிமலைக்கு விடாமல் போவேன். முக்கியமாக ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன் எல்லாத்துலேயுமே. சபரிமலைக்கே 14 வருஷம் போயிருக்கேன்னா பார்த்துருங்களேன். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன். எங்களுடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம். அங்கே இருந்தோம். எனக்கு 3 பிள்ளைகள், நான் என் மனைவி எல்லாரும் வாழுகிறோம். ஆனால் அங்கே என்னோட தொழிலில் வைத்து தொழில் நஷ்டமடைந்தது. சுருக்கமாக சொல்கிறேன், நஷ்டமடைந்தது. கிட்டத்தட்ட அப்போ நான் சொல்கிற 97ஆம் வருடத்தில் எனக்கு 50 லட்ச ரூபா கடன். அப்போ என்னுடைய சொத்து, என்கிட்ட இருந்த சொத்தப்புறம் நான் விற்றுட்டு கடன்காரனுக்கு சரியாக கூட கொடுக்க முடியல. எல்லாம் ஒன்று கேட்டால் எல்லாருமே நீ என் கடனுக்கு இதை எழுதி கொடுத்துரு, என் கடனுக்கு இதை எழுதி கொடுத்துருன்னு சொல்லி என்கிட்ட அவங்க கடனுக்கு அவங்க வாங்கிட்டு அடைக்க முடியாமல் தான் உண்மையிலே யாக்கோப்பு கோலம் தெரியுமா வந்தது மாதிரி நான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் எங்கள் தாயார் ஊர் சென்னை. அப்படி இருக்க சூழ்நிலையில் எங்கள் தாயார் பிறந்த எங்கள் பாட்டி வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனால் அப்போது அந்த கடன்கள் எதுவுமே அடைபடல. கிட்டத்தட்ட இன்னும் 30 லட்ச ரூபா வரை கடன் இருக்கு. என்னுடைய எத்தனையும் சொத்துக்கள் நிறைய இருக்குது. நாங்களும் எங்கள் தாத்தாவும் ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க தான். அந்த ஜமீன் தான் சொல்கிறதுக்கு பண்ணையார் குடும்பத்தை சேர்மனாக இருந்தார் எங்கள் தாத்தா. ஆனால் அப்படி இருந்தும் அன்னைக்குள்ள மதிப்பீடுக்கு என் சொத்தை விற்றா கூட என் கடனை அடைக்க முடியாமல் கண்ணீரோடு கம்பளையோடு பிள்ளைகளோடு இங்கே வந்தேன். ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். என்னுடைய வியாபாரமே அது வேற. இங்கே வேற வியாபாரம் ஆரம்பித்து நடத்துகிறேன். பாருங்கள், 2000க்குள்ள 2 வருஷத்துக்குள்ள மறுபடியும் இங்கே வந்தோடனே 10 லட்ச ரூபா கடன் ஆகுது. அடி மேல் அடி. எனக்கு அப்போ ஆண்டவர் தெரியாது, ஆண்டவர் அறியல். அப்போது நான் புரிந்த காம்பவுண்டில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு கிறிஸ்தவ அம்மா. வீட்டு ஓனர் என்ன செஞ்சாங்க, அவங்க ரசிக்கப்படாதவங்க. அவங்க அந்த அம்மாட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு, ஐயா நீங்கள் ஏதாவது சர்ச்சைக்கு வாங்க, கண்டிப்பாக அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்கிறதான் 99-2000 அந்த டைமில். உடனே சரி நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போது தற்செயலாக எங்கள் சபை போதகர் இப்போ இறந்துட்டாரு, சாதையா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மேக்சிமம் தெரியும். சாதையா காவியோட வந்திருக்காரு, இங்கே வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தற்செயலாக அங்கே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு விசிட்டிங் வர்றாரு. யாருக்குமே அந்த காம்பவுண்டில் அந்த வீட்டு ஓனர் வீட்டுக்கு விசிட்டிங் வர்றாரு. விசிட்டிங் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? எங்கள் வீட்டுக்கு. உடனே எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றாரு. வந்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் அப்போ நல்லா கலர் கலராக பொட்டு நிறைய வச்சுருக்கேன். ஏகப்பட்ட பொட்டு, சுப்புதி அமக்களமாக இருப்பேன் பார்க்குறதுக்கு. அவர் உடனே ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, ஓனர் ஏதாவது காணிக்க கொடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், என்கிட்ட காசே இல்லை, காணிக்கைக்கு எங்கே போகிறது? போய் பீரோவரெல்லாம் துளாவுறேன். அந்த மாதிரி அலமாரிலாம் இருந்துச்சு. அப்படி மாதிரி அது மாதிரி இருக்கும். பேப்பர் கடியில் ஒரு கிழிஞ்ச நோட்டு, ஒரு 5 நோட்டு இருந்துச்சு. அதை 10 ஒட்டு போட்டு வச்சுருந்தது. யாரும் வாங்க மாட்டாங்க, டீ கூட கொடுக்க மாட்டாங்க. வாங்கினா பச்சை தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வாங்கி அப்படியேப்பட்ட நோட் எடுத்து என்ன பண்ண, ஒரு கவருக்குள்ள போட்டு அழகா இது பார்த்தா பாஸ்ட் அசிங்கமான வந்துட்டு
கவருக்குள்ளே போட்டு அதை மறைத்து அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அருமையான மகன் எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் ஒரு காணிக்கை கொடுக்குறாரு. ஆனால் இந்த காணிக்கையாகப்பட்டது பல ஐஸ்வர்யம் போட்ட காணிக்கையை காட்டிலும் இது ஒரு ஏழை விதவை போட்ட காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. இவ்வளோ அவருக்கு ஆவியான வெளிப்படுத்தி இருக்கார். அதை கொண்டே அவர் பிரித்து பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, சங்கடமாக இருந்துச்சு. பயங்கரமான தப்பு பண்ணியிருக்குமோன்னு சொல்லி. நான் அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சபைக்கு போனேன், கொஞ்சம் கொஞ்சமாக போனேன். 2002 ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். போன ஒரு 3 மாதத்துல எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். 3 பிள்ளைகள், என் மனைவி எல்லாருமே எடுத்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாடுகள் கூடுச்சு. பாடுகள் கூடும். யாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டா நாளைக்கே வந்து ஆண்டவர் பொத்துக்கிட்டு உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவார், நம்ம வாங்கிட்டு போகலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமாக பலப்பட்டு, சத்தியத்தில் பலப்பட்டு, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கரெக்டாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தாலே ஒழிய கண்டிப்பாக நீங்கள் என்ன ஞானஸ்தானம் எடுத்தாலும் 10 வருஷம் அப்படியே தான் இருக்கும், 20 வருஷம் அப்படியே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையோட ஜீவியத்தை கொடுத்தா எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. நடந்தோம் 3 வருஷம் நாங்கள் மறுபடியும் அந்த கடன்களை அடைக்கிறது பலாப்பட்டோம். இந்த லோக்கல் கடன் தான் பெருசாக இருக்குது. வெளியூர் கடன் நம்மள அமைங்கிருச்சு, அவ்வளோதான், இனி வராதுறான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமத்தில் கடைசியில் என்னாச்சு, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார். தசமபாவத்தில் உண்மையாக இருந்தேன். முதல்ல 5% தான் கொடுத்தேன் எனக்கு வந்த வருமானத்தை. ஏன்னா எனக்கு வருமானமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 5 கொடுக்கும்போது எனக்கு வரல. ஆனால் 10 கொடுக்கும்போது நான் ஒரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்துட்டு வருவேன். மறுநாள் 5000 வருவேன். ஆண்டவர் இப்படி கொடுத்து ஐக்கியப்பட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். வந்து எல்லா கடனையுமே சுருக்கமாக சொல்ல போனால் லோக்கலில் இருக்க கடன்களை அப்புறம் அடைக்க வைத்தார் ஆண்டவர். அடுத்ததாக இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, 2008 2004 2005 நினைக்கிறேன், 97 வச்ச கடன் 10 வருஷம் கழிச்சு எந்த ஊரில் மதுரை மாவட்டத்தில் கடன் வச்சு வந்தனோ அவங்கள பூரா கூப்பிட்டு மொத்தமாக பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு, உங்களுக்கு நான் கடன் பட்டிருந்தேன், நாங்கள் அசலை பிடிங்க. அப்படியா, நாங்களே மறந்துட்டோம், நோட்டும் கிடையாது, கிழிச்சு போட்டோம், இப்படி இப்போ கொடுக்க உங்கள் மனசு வந்துச்சுன்னது. நான் கொடுக்கல, என்னை படைத்த ஆண்டவர் இயேசு கொடுக்குறாருன்னு சொல்லுவேன். அங்கேயும் ஒரு சுவிசேஷ வார்த்தை டக்குன்னு போட்டேன். எல்லா கடனையும் கொடுத்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக, அதாங்க ஒரு வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது, யோசேப்பு எப்படி போனார், பள்ளத்தில் தள்ளி விட்ட பிறகு அண்ணன் தம்பிகளெல்லாம் தள்ளப்பட்டார். எனக்கு அப்படிதான் அண்ணன் தம்பி இருந்தார். உண்மைக்கு எங்கள் சொந்தக்காரங்க யாரும் எங்களை மதிக்கிறதும் கிடையாது, யாரும் எங்கிட்ட வர்றதும் கிடையாது. அப்போ நொடிச்சு போயிட்டான்ப்பா, இனி அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்ன அவ்வளோதான் சொல்கிறவங்க தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெரியா வைக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறது நம்மளை யார் அற்பமாக நினைக்கிறாங்களோ அவங்க பற்றியில் ஆண்டவர் யோசிப்பு அற்பமாக நினைச்சாங்க, ஒன்றுமே தரன்னு நினைச்சாங்க. ஆனால் அவனுக்கு எங்கே சோதனை ஆண்டவர் எங்கன செக்கு ஆண்டவர் சாத்தா வச்சான்னா, போத்திபார் அரண்மனையில் வச்சு அவனுக்கு ஒரு சோதனையும் அதையும் தப்பிச்சா வரும்போது தான் என்னானாரு, சிறைச்சாலைக்குள்ள 2 வருஷம் காத்து கிடந்தார். அப்போ காத்திருப்பச்சப்பன் தான் காத்திருந்து என்னாச்சு, யோசிப்பு பரிசுத்தவான். ஆனால் அவருக்கு உடனே ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவர் மறுதளிச்சு அப்படின்ட்டு மாதிரி விட்டாரா? இல்லை யோபுடைய மனைவி சொன்னது மாதிரி தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி விட்டாரா? கிடையாது. யோசிப்பு காத்திருந்தார். அப்போதான் அவன் போய் சொல்றான், யாரு ஜெயிலுக்குள்ள இருந்தவன் போய் சொல்றான், அந்த சுப்பனத்துக்கு பதில் யோசிப்பிட்டு இருக்கிறார். அப்போ அவர் உயர்த்தப்பட்டார். அதே மாதிரிதான் என்னையும் ஆண்டவர் யாக்கோபை போல கோடும் கையுமா நான் வந்தேன், ஆனால் அது 2 பரிவாரங்களை உடையவனாக என்னை ஆக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது என்கிட்ட நான் கடன் வாங்கணுமோ அவங்கள்ட்ட கூட கடனை கொடுக்கவும் செய்தார். நான் எவ்வளவு சொத்தை இழந்தனோ அதை பல மடங்கு இங்கே எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. என்னால் அதை அடிச்சு சொல்ல முடியும். ஏங்க, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற சொத்து தாங்க எனக்கு நல்ல சொத்து. ஆண்டவருக்கு வெளியே வந்த சொத்து எனக்கு சொத்தே கிடையாது. ஆண்டவருக்கு இல்லாத சொத்து கிடையாது. இன்னைக்கு இருக்கலாம், பெரிய ஆள் இருக்கலாம், ஆனால் அவங்கள பற்றி நம்ம தேவையில்லை. நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இழந்து போனவையில் ரெட்டிப்பான ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. பிள்ளைகள் படிப்புக்கு 64 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல என்னால். காலேஜுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 64 ரூபா 6ஆம் கிளாஸ் கட்ட முடியல என் பையனுக்கு. பொண்ணுக்கு MCAக்கு ஃபீஸ் 7000 ரூபா கட்ட முடியல, மெரிட்டில் பாஸ் ஆகிருக்கா, பட் கட்ட முடியல. அப்போது ஜெபம் பண்ணுறோம், அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுறோம். 2 ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் எல்லாமே சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறது போகிறாங்க. அப்போ
இப்போ பாருங்க எவ்வளோ சோதனை. சாதை கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறோம், கிடைக்கு நீங்கள் போங்கன்றார். வீட்டில் உட்காந்துலாம் அழுதுகிட்டு எம்சிஏ சீட்டு நாளைக்கு பணம் கட்டியாங்க 7,000 ரூபாய் கட்டுறதுக்கு முடியல. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறார். அவரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவர், நைசில் அவர் பேர், சிஎஸ்ஐ. கதவை தட்டு என்ன செய்றீங்க ஏது செய்றீங்க அப்படின்னாரு. அவருக்கு எதுவும் சத்தமே கேட்டிருக்காது கண்டிப்பாக. சும்மா உட்காந்துருக்கோம் சார் அப்படின்னேன். சூசனுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன செய்ய போறீங்கன்னா அப்படின்னு கேட்டேன். இல்லை என்ன படிக்க வைக்க போறீங்கன்னு கேட்டாரு. எம்சிஏ படிக்க வைக்க போறோம். காலேஜ் சீட்டு மெரிட்டில் கிடச்சிருச்சு. சரி சரி சரி, ஃபீஸ் எல்லாம் கட்டியா? ஃபீஸ் நாளைக்கு கட்டணும், அதை கட்ட போகிறோம் அப்படின்னு. நான் வந்து கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூட நான் சொல்லலை. அப்போ கட்ட போகிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி சரி சரி. அவர் என்ன நினச்சாருந்தாலும் அப்படியே ஒரு நிமிஷம் நின்னாரு, எங்களை பார்த்தாரு. அந்த ஃபீஸ் எவ்வளோ ரூபான்னு கேட்டார். 7,000 ரூபா. அதை நான் கொடுத்துறேன், நீங்கள் கட்டிடுங்க. ஏன் சார் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் கட்டுங்க. அவர் மனசில் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. கட்டி படிக்க வச்சு இன்னைக்கு பயங்கரமான உயர்வுல ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு பிள்ளைங்க. லண்டன்ல இன்னைக்கு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறாங்க. அவர் கவர்மெண்ட், பியூர்லி கவர்மெண்ட். என் மக பார்க்கறது, அவர் பார்க்கறது சிடிஎஸ்ல ஒர்க் பண்றாரு. 2 பேருக்குமே நல்ல சேலரி. அதே நேரத்தில் சொந்த வீடு 2 வீடு வாங்கியிருக்காங்க லண்டன்ல, யூகேலேயே. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை உயர்த்திருக்கிறார். மொத்தம் 7,000 ரூபா ஃபீஸ் கட்ட இல்லை. மொத்தம் அந்த நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ அழகா தூக்கி எடுத்தாரு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர்கள் உண்மையாக இருக்கணும், தசம காணிக்கையில் உண்மையாக இருக்கணும். எல்லாத்துலையும் உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். சரி, மூத்த பையன் அவர் இன்னைக்கு வந்து ஒரு டாக்டரா இன்னைக்கு பெங்களூரில் இருக்கார். அவரை படிக்கிறதுக்கும் சிரமப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அவர் பார்த்தா பெங்களூரில் டாக்டராக இருக்கார். ஒரு பெரிய ஊனமுற்ற ஸ்கூல் நடத்துகிறாரு, ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் 2 பிள்ளைகளோட அவர் வாழ்க்கை நல்லா இருக்காரு. நல்ல உயர்வுள்ள ஆண்டவர். இன்னைக்கு பெங்களூரில் வந்து கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம தலைமை சபையில் அவர் தான் சூப்பர்வைசராக இருக்கார். ஊழியர்களுக்கு அவர் தான் மெயின். இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்து அவர் ஊழியர் ஸ்தானத்தை தான் உட்காருவார். அவர் கனப்படுத்துவார், எல்லாம் கனப்படுத்துவாங்க. ஏன்னா அவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். இளைய பையன் கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் தான் 64 ரூபா ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவர் எம்சிஏ படிச்சிருந்தாரு. பட் அவர் சாஃப்ட்வேர் போகாமல் என்னுடைய தொழிலே நான் வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த தொழில் அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச்சை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் தொழில் பண்ணுறதுனால தான் இந்த முழு நேர ஊழியத்துக்கு நான் வரவில்லை. தொழிலையும் பார்த்துக்கிட்டு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது முழு நேர ஊழியத்துக்கு பாஸ்டருங்கிற ஒரு ஆர்டினேஷனுக்கு வரணுமே தவிர இப்போ வர முடியாது. ஒரு சுவிசேஷ ஊழியம் தான் பண்ண முடியும். அதை ஆண்டவருக்கென்று இப்படி சத்தியம் சொல்லும் போது தான் நம்ம விதைக்கிற இந்த விதைகள் பலருக்கு பிரயோஜனமாக இருந்து பல பேர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்கள் அந்த வார்த்தையை கேட்டு உயரணும். இதுதான் என்னுடைய ஆசை. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் என்னுடைய ஆசை. அந்த இதான் பொதுவாக சுருக்கமாக சொன்னால் இதான் சாட்சியை தவிர நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம டைம் எடுத்தோம்னா ஏகப்பட்டு போய் நம்ம அடுத்த குறிப்புக்கு போகணும் இல்லையா? அதனால் வந்து இதான் என்னுடைய ஒரு அருமையான சாட்சி. மேக்சிமம் வந்து உங்களுடைய பாஸ்டர் ஐயாவுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். அவரோட நான் கிட்டத்தட்ட 2015 நம்மளுக்கு நல்ல பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா 2015 பழக்கம் இருக்கு. எனக்கு எதுனாலும் செஞ்சிருவார். உடனே நான் கூப்பிட்டேன்னா உடனே வந்துடுவார். எனக்கு ஒரு நல்ல சகோதரன். உண்மையில எதுக்குனாலும் எனக்கு ஒரு உதவியாக பாஸ்டமோ அப்படித்தான் 2 பேருமே ஒரு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணாங்க எனக்கு. அதனால் எங்கள் கிளை சபைக்கு நான் போவேன், இவர் கிளை சபை எப்போ மறக்க மாட்டேன். அதுலேயும் குறிப்பாக எனக்கு இப்போ சமீப காலமாக 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது சின்ன காரியம் நிறைவேறல அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, டேனியல் பாஸ் சர்ச்சுக்கு ஒரு சின்ன பொருத்தனை வெறும் 50 ரூபா பண்ணுவேன். எவ்வளோங்க? வெறும் 50 ரூபா, வெறும் ஒரு 20 ரூபா ஏதோ ஒன்று பண்ணுவேன். எதுக்குன்னா இந்த காரியம் லேட் ஆகுதே, இந்த காரியத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் முடிச்சு கொடுக்கணும். டேனியல் பாஸ் சர்ச்சுக்கு நான் இப்படி காணிக்கை எடுத்து வச்சு சேர்த்து வச்சு உண்மை உடக்கூட நடக்கும். ஆண்டவருக்கு பின்னால் அந்த காணிக்கை சேர்த்து வச்சு ஐயாட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். இது உண்மையான விஷயம். நீங்கள் அதை மாதிரி கொடுக்கணும். ஒரு காரியம் முடியாது, நீங்கள் 50 ரூபான்னு எடுக்க வேண்டாம், மனசோடு 10 ரூபா எடுத்து வைங்க போகும். ஓகே, நம்ம செய்திக்கு நேரம் போவோமா? எடுத்தவர் வாசியுங்கள். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருத்தர் வாசிக்கலாம் சத்தமா. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின்
இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த வார்த்தையை வச்சு நம்ம தியானம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக 3 விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய பலன்களை கொடுப்பீராக. இந்த செட்டைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க, செட்டைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த செட்டைங்களை நடந்து போகும்போது, திரும்பி போகும்போது இவர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 3 விஷயங்கள் இதுல பார்க்க போறோம், வேகமா பார்க்க போறோம். உன் செய்கைக்கு தக்க பலன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் செய்கைக்கு தக்க பலன். அதாவது நகோமி தன்னுடைய மருமகள் 2 பேரையுமே நீங்க வீட்டுக்கு போங்க மாதிரி தான் சொன்னாங்க, கணவன் இறந்தோடனே. அது எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான். நம்ம அதுக்குள்ள இப்ப வேகமா போவேன்னா சுருக்கமா சொல்றேன். அதாவது ரூத் தன்னுடைய மாமியாரை கனம் பண்ணி நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரூத்தை ஆண்டவர் கனம் பண்ணணும்னு நினைச்சார். உண்மைதானே? ஆண்டவர் கனம் பண்ணது நிமித்தமாக போவாஸ்ட போறார். போவாஸ்ட போகும்போது போவாஸ் சொன்னக்கூடிய வார்த்தை தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை. அதான் உண்மை. அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதாவது ரூத் மாமியாருக்கு கனம் பண்ணது நிமித்தமாக இத்தனை வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொள்கிறாள், இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார், மறு வாழ்வு பெற்றுக்கொள்கிறாள், பல ஆசீர்வாதங்களுக்கு ஆட்படுகிறாள், பெரிய ஐஸ்வர்யவனாட்ட மனைவியாகிறான். இது உண்மைதானே? இது நம்ம வேதத்துல படிக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. அப்ப நம்ம செய்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய செய்கை எப்படி இருக்கணும்? அதே இதுல ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 15, 16, 17, 18 வாசிங்க. அப்பொழுது அவள் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னை செய்ய கடவார் என்றாள். அவள் தன்னோட கூட மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லேகேம் மட்டும் நடந்து போனார்கள். ரூத் சொன்ன வார்த்தை தன்னுடைய மாமியாருக்கு நகோமிட்ட சொன்ன இத்தனை வார்த்தைகள் நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி இன்னைக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள ஒற்றுமை இருக்குமான்னு கேட்டா 99% இருக்குமான்னு எனக்கு தெரியாது. உண்மையில இருக்குமா? அப்படி தெரியல, தெரியாது. ஏன்னா எங்க போனாலும் மாமியார் மருமகளுக்கு ஒரு சண்டை இருக்கு. எங்க போனாலும் இன்னும் சொல்ல போனா பெத்த தாயவே சில பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த வேத புஸ்தகத்தில் எழுதின எழுத்து உண்மையானது, சத்தியமானது. இந்த வேதங்கிறது நம்மகிட்ட கையில இருக்கிறது. எல்லாரும் கையில பைபிள் எடுங்க. இந்த வேதத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் நல்லதை சொல்லிக் கொடுக்குது. நல்லதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம நல்லதை எடுத்துக்கணும். இப்ப நகோமியை எவ்வளவு கனம் பண்ணி அந்த ரூத் நடந்ததுனாலதான் ரூத் கனம் பண்ணப்பட்டார்கள். உண்மைதானே? ரூத் ஏன் கனம் பண்ணப்பட்டாங்க? மாமியாரை கனம் பண்ணதுனால. மாமியாரை கனம் பண்ணதுனால ரூத் கனப்படுத்தப்பட்டாங்க. இதுக்கு ஆதாரமாக சங்கீதத்தை எடுங்கம்மா. ஒரு சங்கீதம் 33:15 வாசிங்க. அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி கவனித்திருக்கிறார். அங்க பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கவனிக்கிறார் நம்மள. ஒவ்வொரு காரியத்தையும் இப்ப ரூத்துடைய காரியத்தை ஆண்டவர் கவனிச்சது நிமித்தமா தான் இந்த வார்த்தைகளை உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன் உனக்கு நிச்சயமா உண்டுன்னு சொல்ல வைக்கிறார் வாயில. அவருக்கு உண்டான செய்கைக்கு உண்டான தக்க பலன்லாம் கிடைத்தது. அதே மாதிரிதான் நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகளுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. நம்மளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம ஏமாளித்தனமா இருக்கவும் முடியாது. பட் ஒன் திங், நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம செய்கைக்கு தக்க பலன் நம்மளுக்கு உண்டு.
ஒருத்தர கடன் வாங்கியிருந்தீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருங்க, கரெக்டாக கொடுத்துருங்க. நான் இப்போ சொன்னேன், என் சாட்சி சொன்னேன் இல்லையா, 10 வருஷம் கழிச்சு என் கடனை கொடுத்தேன் இல்லையா, அதனால இன்னைக்கு நான் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கேன். என்னை ஆசீர்வதிச்ச தேவன் இந்த சபையில் நான் வார்த்தையா சொல்ல உங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கப்புறம் ஆண்டவர் கவனிக்கிறார். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்ம எதையும் மறைமுகமா செய்யறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தப்பு. மறைமுகமா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஆகட்டும், மறைமுகமா செய்யக்கூடிய பொய்கள் ஆகட்டும், எல்லாமே ஆண்டவர் கவனித்துக் கொண்டே ஒரு கண்கள் இருந்து கொண்டே இருக்கிறது நம்மளும். ஆனா இதை விட கண்ணு யாருக்கு தெரியுமா? ரொம்ப பெரிய கண்ணு யாருக்கு சொல்லுங்க? சாத்தானுக்கு. அவன் அதில் கொண்டே கவுத்தி விட்டு நல்ல குளிர சந்தோஷப்படக்கூடியவன் யாருன்னா சாத்தான். துக்கப்படக்கூடியவர் யாரு? ஆண்டவர். அவர் துக்கப்படக்கூடாது அப்படின்னா நம்ம செய்கைகள் கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்ம செய்யத்தக்க பலனை நம்ம அடைய முடியும் என்பது அந்த வார்த்தையில வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி நீதிமொழிகள் எடுங்க, இதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். நீதிமொழிகள் 16:3 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்படியே அதாவது நம்ம செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது மனசுல படுது, உடனே இதை வாங்கிடலாம், உடனே இதை செஞ்சிடலாம், இந்நேரத்துக்கு போய் பேசிடலாம்னு நம்ம நினைக்கக்கூடாது. யோசிச்சு எந்த காரியத்தையும் நல்லா 1க்கு 2 தடவை சிந்திச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உன் யோசனைகள் உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம என்ன செய்யறோமோ அதை கர்த்தருக்கு ஒப்பு வச்சு செஞ்சோம் அப்படின்னம்னா, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா நம்ம யோசனை எல்லாம் உறுதிப்படும். ஒண்ணுமில்ல, ஐயா இன்னைக்கு மைக்கெல்லாம் பார்த்தா இன்னைக்கு எவ்வளோ ரெடி பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணாரு. ஆனா நல்ல செய்தி இங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு செய்தியை நம்ம ஏதாவது நல்ல வார்த்தைகளை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த மைக்கில் தான் போய் சாத்தான் கையை வைக்கிறான். அதான் ஐயாவும் சொன்னாங்க. உண்மைதானே? ஆக மொத்தத்தில் நம்ம செய்திகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம், நம்ம இருக்கிறத பிழைக்க முடியும். இப்போ இந்த மைக்கே இல்லைன்னா கூட அவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மைக் வச்சு தான் பிரசங்கம் பண்ணால் அவசியமே கிடையாது. உங்களுக்கு கேட்க முடியாது, நான் பேசினாலும் சாதாரணமாகவே கேட்குமா இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் மைக் எல்லாமே பிரசங்கம் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையில்லை, நமக்கு தேவை ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தைகளை விதைக்கிறதா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதாவது நாம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது இந்த விஷயத்துல. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, இல்ல அப்படின்னா ஒரு படிப்பு சம்பந்தமா போறீங்க, வாலிப பிள்ளைகளுக்கு அதை சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு இடம் வாங்க போறீங்க, எதா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட உன் செய்கைகளை கருத்துல எடுத்து ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அந்த நீதிமொழிகள் 16:3 அடிக்கடி வாசிங்க. உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருதோ, அதாவது ஏதாவது ஒன்று செய்ய போறீங்க, நல்ல காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நீதிமொழி இந்த வசனத்தை படிச்சுட்டு அடுத்து நீங்க பாட்டு போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். நம்மளுக்கு எது இந்த நேரத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிக்கணுங்க. நம்ம ஜெபிக்காம எல்லாமே நம்ம மாம்ச பிரகாரமா முடிவெடுத்தோம்னா எதுவுமே நடக்காது. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் பொறுப்புல எல்லாத்தையும் விட்டோம்னா அப்ப நம்ம யோசனைகள் நிச்சயமா ஆண்டவர் உறுதிப்படுத்துவாரு. அதே மாதிரி எரேமியா புஸ்தகம் 17:10 ஒருத்தர் வாசிங்க. 17. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கிற பலன்களுக்கும் கட்டளை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் சோதிக்கிறோமா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எரேமியால நல்ல அழகா சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்குமா? அதுக்கு முந்தின வசனம் 9 வாசிங்களேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அதே ஏன்னா அந்த வசனத்துக்கு ஏற்ற இணையான வசனம் தான் இந்த வசனம். அதாவது நம்ம எல்லாத்தையும் ஆராய்கிறவர் யாரு? ஆண்டவர். ஏன்னா நம்ம எல்லாமே திருக்குள்ளதும் நொறுங்குள்ள இருதயம் பூரா, நம்ம இருதயம் பூராமே எப்பவுமே ஒரு நல்ல செய்திகள் இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா, அதை பண்ண. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருதயத்தை ஆராய்கிறவர் யாரு? ஆண்டவர்.
அதனாலதான் அவர் பொறுப்புல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா உன் செய்கைக்கு தக்க பலனை கண்டிப்பா ரூத்துக்கு செய்த அதே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் செய்வார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். நிச்சயமா ஆண்டவர் நம்ம சபையை உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமா இந்த வார்த்தைகள் வந்து முதல் கருத்தை பார்த்துட்டா அடுத்த ரெண்டாவது விஷயத்துக்கு போக போறோம். ஏன்னா நேரம் சுருக்கமா இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். சாட்சி வர போயிருக்கு, அதனால வந்து கொஞ்சமா கொடுக்குறேன். இப்போ ஒரு சரணத்தை பாட்டை பாடிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். தம்பி ட்ரம்மடு. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப ஒரு விஷயம் பார்த்துட்டேன். என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கேட்கல. செய்கைக்கு தக்க பலனை அந்த வசனத்துல கரெக்டா. அடுத்து ரெண்டாவது பார்க்க போறோம், செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தோம். அடுத்து என்ன பண்றோம், செட்டைகள், அதை பத்தி பார்க்க போறோம். மூணே விஷயம் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அனுப்பிச்சுறேன், ஒன்றும் பயப்படாதீங்க, கரெக்டாக அனுப்பிச்சுட்றேன், ஒன்றும் நேரம் இழுக்கவே மாட்டோம். ரைட். செட்டைங்க அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் என்ன கிடைக்கும், அந்த நிறைவான பலனுக்கு போகாதீங்க, செட்டையை மட்டும் பேசுவோம் இப்போ. ஓகே ரைட். செட்டை என்றால் என்ன? அதாவது ஒரு கழுகு வந்து தன் குஞ்சுகளை வந்து செட்டையின் கிட்ட வச்சு பாதுகாக்கும். அந்த குஞ்சுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது கழுகு. இப்போ நம்ம ஒரு வெயிலுக்கு போயிடுறோம். வெயிலுக்கு போயிட்டு அடுத்து எதை தேடுறோம், நிழலை தேடுறோம். அந்த நிழல் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கூரையா இருந்தாலும் அங்கே போய் நின்றுக்கிறோம், அந்த வெயில் தாங்க முடியாம. அடுத்து வந்து என்ன செய்யறோம், ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் உள்ள போறோம், ஒரு மர நிழலா இருந்தாலும் அங்கே போய் நின்றுக்கிறோமா இல்லையா? அந்த நிழலும் செட்டையும் ஒன்றுதான். ஆமே. அப்போ இப்ப நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எங்க தெரியுமா உட்காந்துருக்கீங்க? செட்டையில தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. அதுவே ஒரு செட்டை தான். வெயிலுக்காக நான் சொல்லல, வெயிலுக்காக சொல்லல, நீங்க வந்திருக்க பாதுகாப்பான இடம். அல்லேலூயா. இது வந்து ராணுவ கோட்டை. சபை என்பது ராணுவ கோட்டை. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் செட்டை, இதுதான் செட்டை. இந்த செட்டைக்குள்ள வர்றவங்க தான் நிச்சயமா அடைக்கலமா இருக்க முடியும். ஆமென். இந்த செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். பலனை பத்தி பிறகு பார்ப்போம். செட்டையில நீங்க இருக்கிறீங்க, செட்டையில இருக்கீங்க. கழுகு வந்து செட்டையில அடித்து பறக்கக்கூடிய அந்த கழுகாகப்பட்டது முரட்டு கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகள் இறைகள் தான் வைத்து காப்பாற்றுது. அதே மாதிரிதான் நம்மளும் சபைக்குள்ள செட்டைகளுக்குள்ள, அந்த சபை என்ற செட்டைகளுக்குள்ள இருக்கும். கரெக்ட். சபை என்ற செட்டை, இந்த செட்டைக்குள்ள நம்ம இருக்கும்போது இந்த செட்டையை விட்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா கிறிஸ்துவ அன்பை விட்டு நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா வந்து மற்ற கொத்திட்டு போறதுக்கு சில பருந்துகள் வரலாமா இல்லையா? சில பறவைகள் வரலாம், நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த செட்டைக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயமா பாதுகாப்பு கிடைக்கும். அந்த சபைக்குள்ள உட்காரும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஒரு இதுக்குள்ள வந்திருக்கோம், ஒரு கோட்டைக்குள்ள வந்திருக்கோம். என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம சபைக்குள்ள போனாதாங்க நம்ம கோட்டை. சபை தான் நம்மளுக்கு செட்டை. சபை தான் செட்டை, சபை தான் கோட்டை. அடிச்சு சொல்ல முடியும், சபை தான் செட்டை, சபை தான் கோட்டை. நீ குச்சி விட மச்சி விட அதெல்லாம் தேவையே இல்லை. பெரிய அளவுல சபை இருக்கணும் அவசியமே கிடையாது. நீ இருக்கிற சபை நிரப்பு, இது அதை நிரப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா.
நான் அப்படித்தானங்க சொன்னேன். என் சாட்சி தப்பா சொல்லலையே. சபைக்கு சும்மா தான் போனேன், சாதையா வந்துட்டு போனதுனால. அவர் வாங்க பிரதர் தான் சொன்னார் தவிர கண்டிப்பா வாங்கன்னு கூட சொல்லல. சும்மா போய் இந்த வார்த்தையில கேட்கும் வார்த்தை எனக்கு தொட்டுச்சு, ஆசீர்வாதம் பெற்றேன், அப்படியே நல்லா வந்தேன். ஆமே. அதை மாதிரி நீங்க என்ன செய்யணும், இந்த சபை என்ற செட்டைக்குள்ள எப்பவுமே உங்களுக்கு நிழலே வந்து சபை என்ற செட்டை தான். உங்களுக்கு பாதுகாப்பே தான் செட்டை. உங்க போதகர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தான். உங்க வீட்டில் உங்க தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் எல்லாருமே வந்துங்க சொந்த பந்தம். ஆனா அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட இருந்தா உங்களை மதிப்பாங்க. தப்பா எடுத்துக்கிறாங்க தயவுசெய்து. இல்லைன்னா கையை கழுவுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு, நான் எல்லாரையும் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறதையும். சில பேர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் எங்க வீட்டிலலாம் கிடையாது, எங்க அம்மா அப்பாலாம் நல்லா கவனிக்கிறாங்க, அவங்க எங்க சொந்தக்காரங்க நல்லா மதிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. அது நிரந்தரம் இல்லை. இதே போதகர்கிட்ட வாங்க. நீங்க தப்பு பண்ணி சபை விட்டு போனா கூட திருப்பி வந்தா கூட அவர் அணைச்சு உங்களை வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அதுதான் அவர் அப்போஸ்தலர் ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. அவர் அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை பண்றாரு. உண்மைதானே? நம்புறீங்களா? இது அனுபவப்பட்டவங்க இருக்கலாம் இங்க சில பேர். யாரோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு யாரோட பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. செட்டைங்கிற சபை தான். இந்த செட்டைக்குள்ள நீங்க எப்பவுமே நிலவா இருக்கணும். சரி, இன்னொரு செட்டை இருக்கு. என்ன செட்டை தெரியுமா? தாய் தாப்பன் அரவணைப்பட இருக்கணும் எப்பவுமே. நீ தன்னிச்சை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தாய் தாப்பன் சொல்றத கேட்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படிதான் நடப்பேன், அப்படிதான் நடப்பேன்னு சொல்லி இன்னைக்குள்ள பிள்ளைகள் நிறைய பேர் அப்படி இருக்கா. கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவரும் சரி, அந்த செட்டை விட்டு வெளியே வராதீங்க. அது உங்களுக்கு கேடா விளைவிச்சிடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நீங்க 2 பேரும் ஒரு செட்டை தான். நீ ஒரு ரெக்க, அவர் ஒரு ரெக்க, அப்படிதான் நீங்களும் இருக்கணும். அதுலயும் அப்படித்தான் இருக்கணும். ஆக செட்டேன்னு பாத்தீங்கன்னா நம்ம செட்டைக்குள்ள அடைக்கலமாய் வந்த நம்ம அந்த இருக்கிறத தான் வச்சு நம்ம அந்த செட்டைக்குள்ள அடைக்கலமா இருக்கிறது என்னைக்குமே நல்லது. அதுக்கு உதாரணமா சங்கீத புத்தகத்தை எடுங்க. வரோம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்குமா? என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவான உன் செட்டையின் கீழ் நிழலிலே என்னை காப்பாற்றும். எதுக்காக இந்த வார்த்தை வருது? அதாவது துன்மார்க்கம் வந்தாலும் யாருடைய செட்டை நம்ம எதிர்பார்க்கிறோம்? அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய செட்டை என்னை காப்பாற்றும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுலயும் ஒரு செட்டையை வந்து ஆண்டவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய செட்டை இருக்கிற அடைக்கலமா இருந்தோம் அப்படின்னம்னா, அவருடைய செட்டைங்கிறது என்ன தெரியுமாங்க? வேற ஒண்ணுமே கிடையாது. வசனம், சபை, இதுகளுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம எதையுமே நம்மளை தொடாது. ஒண்ணு வேண்டாம். ஒரு துன்மார்க்கம் வரான், உங்க மேல குரோதமா இருக்கான், உங்களுக்கு அடிக்கணும் வரான், ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு உங்கள்கிட்ட, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வேற ஒண்ணுமே வேண்டாம். சபையில வந்து முழங்கால் போட்டு ஜெபிங்க. இந்த செட்டையின் கீழே முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது எப்படியாப்பட்ட துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, கடன்காரனா இருந்தாலும் சரி, கொலகாரனா இருந்தாலும் சரி, உங்களை மிரட்டுகிறவனா இருந்தாலும் சரி, அவன் மத்தியில் ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார். செட்டைக்குள்ள வந்துடும். நீ செட்டைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அது செட்டைங்கிறது என்னன்னா, நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன், தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளியிடா இது கிடையாது. ஆனா நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னா, இங்க வந்து முழங்கால் பண்ணிட்ட தப்பு அறிக்கிட்டு, பாவத்தை அறிக்கிட்டு நீ சொல்லும் போது கண்டிப்பா ஆண்டவர் இரக்கம் கிடைப்பாரு, இரக்கம் பண்ணுவார். அதை மறைச்சா தான் நீ வாழ்வடைய மாட்டேன். இது வசனம் இருக்கு, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். அதனால என்னைக்குமே அவருடைய செட்டையின் கீழ் உங்களை மறைத்து பாதுகாத்துக்கொள்ளவர் அவர் ஒருத்தவர் தான். அவரை நம்பினீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அம்மா சங்கீதம் 91:3-4 வாசிங்க. அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். அதுல பாருங்க, ஒரு செட்டையை சொல்றாரு, நோய் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். அதுக்கு அந்த செட்டைக்குள்ள தான் போகணும். எந்த செட்டைக்குள்ள போகணும்? ஆண்டவர் என்ற செட்டைக்குள்ள தான் நீங்க போயாகணும். நீங்க நோய் வந்துச்சு டாக்டர்கிட்ட போங்க, நிச்சயமா டாக்டர்கிட்ட போகணும், மருந்து சாப்பிடணும், வேணாங்களே. ஆனா அதுக்கு குணம் கிடைக்கிறது ஒரு சில ஆஸ்பத்திரி எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, மருத்துவரின் ஆற்றல் இறைவனின் செயல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது எதுக்காக போட்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம்? கடவுளுடைய கிருபை இல்லாம எதுவுமே நடக்காது. ஆண்டோடைய அனுக்கிரகம் இல்லாம உங்களுக்கு சௌரியமாக என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது. மொத்தத்துல அந்த செட்டைகளுக்குள்ள உனக்கு வியாதி இருந்தா கூட அந்த செட்டைக்குள்ள நீ வரணும். அப்பதான் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார். அவர் செட்டையின் மறைவில் மறைப்பார். அந்த செட்டையை என்னைக்குமே நீங்க விட்டுறக்கூடாது. ஆண்டுடைய செட்டைங்கிறது அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை விடாம இருக்கதான் ஆண்டுடைய செட்டைங்கிறதுக்கு மறுபெயர்ப்பு. ஆமென்.
அப்படியா ஆண்டோடைய. அதே மாதிரி மல்கியா 4:2 வாசிங்க. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அங்க ஒரு செட்டையை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அவர் நாமத்துக்கு பயப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் செட்டைக்குள்ள மறைப்பாரா மறைக்க மாட்டாரா? ஏங்க இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு என் கையில. அல்லேலூயா. இவருங்க ஆண்டவர் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இதை மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும், பட் எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 5 நிமிஷம் நான் முடிச்சிருவேன். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரால் முடிக்க முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. மொத்தத்துல அடுத்து 3வது விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா டைம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. அதனால 3வது விஷயத்துக்கு போவோம். ஒரு சரணத்தை பாடிட்டு உற்சாகப்படுத்தி அடுத்த விஷயத்துக்கு போறேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்தேன். கரங்களை தட்டி, வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்தேன். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாரே. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாரே. அடுத்து 3வது நிறைவான பலன் கிடைக்கும். அந்த வசனத்தை வாசிங்கம்மா மறுபடியும். 2:12 ரூத். வேகமா வாசிங்க. டைம் வந்துருச்சு. ஐயா கொடுத்த டைம் முடிய போகுது. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. சத்தமா வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப நம்ம 2 விஷயத்தை பார்த்துட்டோம். செட்டையை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? செய்கைக்கு தக்க பலனை பார்த்தோம். 2வது செட்டையை பார்த்துட்டோம். இப்ப நிறைவான பலனை பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை செய்யத்தக்க பலனை கொடுப்பார்னு சொல்லுங்க. நல்ல ஊக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு செய்யத்தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். சொல்லிட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்கம்மா. ஆசீர்வதிப்பார். ரைட். நிறைவான பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதாங்க ஓபேத் ஏதோம் வீட்டில் என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட இந்த சபையை கொடுக்கும்போது ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கிற அந்த பெட்டி எத்தனை மாசம் இருக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல அந்த நபருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படித்தான் என்னைக்குமே நம்ம எதை செய்யறோமோ அதுக்குண்டான நிறைவான பலனை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம் உண்டு. ரோமர் 2:6 ஒருத்தர் வாசிங்க வேகமா. ரோமர் 2:6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கரெக்ட். தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதா அவனுக்கு பலன் அளிக்கிறார். நீ என்ன கிரியை செஞ்சியோ, நீ என்ன நன்மை செய்யறியோ அதுக்கேற்ற நன்மை தான். நீ தீமையை வந்துச்சுன்னா தீமை தான் இருக்கணும். யாருக்கா தீமை பண்ணிட்டு ஆண்டவரே நான் தீமை பண்ணிட்டேன் இங்க ஒரு தடவை சொன்ன ஆண்டவர் கேட்பாரு. 2 தெரியாம பண்ணிட்டான். அதை தெரிஞ்சு நான் தீமை பண்ணிட்டேன், அவன் நாசமா போனா கண்ணால என் காணணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஜெபம் பண்ணீங்க. அப்படி அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்க மாட்டார். கண்டிப்பா கேட்க மாட்டார். நீங்க தெரியாம தீமை செஞ்சிட்டீங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, நிச்சயமா ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேளுங்க, அந்த மாப்பு வரும். ஆனா வேணுமே தீமையை செஞ்சுட்டு நான் அவனுக்கு கெடுத்துட்டேன், ஆண்டவரே அவன் கண்ணால நான் பார்க்கணும், அவன் கெட்டு போறதை நான் கவனிக்கணும்னு சொல்லி யாரையும் ஜெபம் பண்ணாதீங்க. அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஆண்டவர் கேட்க மாட்டார். அதுக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு தான் பிரச்சனை ஒரு கடைசியில். ஆமே, நம்புறீங்களா? இல்லையா? அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையா? கரெக்ட் அப்படிங்கிறீங்களா? சொல்ற மாதிரி தெரியுது உங்களை எல்லாம் பார்த்தா. நீங்க சொல்ற தப்புங்கிற மாதிரி தோணுது எனக்கு. எப்படி சொல்லுங்க? தீமைக்கு தீமை சரி கட்டாயாக. நீ எப்பவுமே என்ன செய்யணும்? ஒருத்தர் தீமை செஞ்சா கூட ஜெபம் பண்ணணும். எனக்கு தீமை செஞ்சாரு ஆண்டவர் அவர் உணர்த்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா பழிவாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. உணர்த்துங்க அப்படிமா அவங்களும் உணர்ந்து உங்கள்கிட்ட வந்துருவாங்க. நான் சொல்லல எங்க சொந்தக்காரங்களாம் என்னை மதிக்கலன்னு நான் சொல்லல. என் சாட்சியில
இன்னைக்கு ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் நாங்கள் எந்த விசேஷத்துக்கு போனாலும் நம்பவே மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் விஐபி நாங்கள் தான். அல்லேலூயா. நேற்று கூட முந்தான ஒரு விசேஷத்துக்கு போனோம். வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யாராரும் என்னை வேணாம்னு ஒதுக்குனாலும் அவன் போல என்னை கூட மேடையில் உட்காரிச்சிட்டான் நேரம். எனக்கு தேவையில்லைப்பான்னு சொன்னா, இல்லை நீங்கள் உங்கள் கையால் தான் நீங்கள் ஆசீர்வாதமே பண்ணணும், பொண்ணுமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இந்து, டோட்டல் இந்து. முந்தாலும் நடந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தோம். போட்டா வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பூவை கையில் கொடுத்தாப்புல எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. பூவை தூக்கி போட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். சரி பூவை மட்டும் வாங்கிக்கிட்டேன். பொட்டு வைங்கண்ணா, வேணாம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு. சரியா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்கள் மனசு தான் என்ன நடக்குதோ அப்படி செய்யுங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களே, நீங்கள் மைக்கை பிடிச்சா நல்லா ஜெபம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. கிட்டத்தட்ட 500 பேர் இந்து மக்களாக இவங்களுக்கு மைப்பை பிடிச்சி நான் ஒரு ஆள் கிறிஸ்டினாக தான் என்னப்பா பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணணும், உங்கள் ஜெபத்துக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க என்று சொன்னார். அல்லேலூயா. அத மாதிரி தான் நம்ம உயர்வுக்கு வரும்போது ஆண்டவரால் உயர்த்தப்பட்டோங்கிறத அந்த கண்கள் காணுகிறது. அதே மாதிரி தான் நீங்கள் எதையுமே நீங்கள் உயர்த்தப்படணும் அப்படின்னா, ஒரு யோசேப்பை போல வரணும், யாக்கோபு போல வரணும் அப்படின்னா தீமைக்கு தீமை சரி கட்டாதீங்க. தீமைக்கு தீமை. யோசேப்பை நினைச்சிருந்தா அந்த அண்ணன் தம்பிகளை பூரா அங்கனே வச்சு அடிச்சு உதச்சி பின்னி எடுத்து காலகையை ஒடிச்சு உழுதுக்கு போட்டுக்கலாம்ல. செய்யலையே, அழுதார், கண்கலங்கி அழுதார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களை உணர்த்தினார். எப்படி உணர்த்தா, ஆண்டவர் சொல்லி உணர்த்தினார். அந்த மூட்டைக்குள்ள அதுகளை வச்சு அனுப்பினவர் யோசேப்பு. உண்மைதான். அவர் நினைச்சிருந்தா அவருக்கு அதிபதி. எந்த நாட்டுக்கு அதிபதி? அந்த தேசத்துக்கு அதிபதி அவர் தான். ராஜாவால் உயர்த்தப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் நினைச்சா பழி வாங்கியிருக்கலாம். என்னைக்கு உயர்வு வருதோ அப்போ யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல ஒரு துளி கூட வரக்கூடாது. அல்லேலூயா. உயர்வு வரும்போது தாழ்மைப்படு, உயர்வு வரும்போது தன்னை தாழ்த்து அப்படிங்கிறதான் என்னுடைய நான் சொல்லக்கூடிய முக்கிய வார்த்தை. என்னன்னா, நீ உயரதான் யாருக்குமே இந்த அதிகதான் சொல்லித்தர்றேன். உயர உன்னை தாழ்மைப்படுத்து. நீ யார் உன்னை பழிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணு. இன்னைக்கு நான் அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறேன். ஃபோனில் டெய்லி ஜெபம் நடக்குது. எங்கள் சொந்தக்காரன் கூப்பிட்டு, அண்ணே ஜெபம் பண்ணுங்கண்ணே, சொந்த தங்கச்சிக்கு இருக்கு, சொந்த அம்மன் தம்பி பெரியப்பா அம்மா சித்தப்பா எல்லாரும் ஜெபம் பண்ண தான் செய்யணும். இப்படி எல்லாரும் மதிக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி இருக்கிறார் என்றால் ஆண்டோடைய பெரிய கிருபை. என்னை உயர்த்தின ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் உயர்த்தத்தான் போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்ல குறிப்பிட்டு நின்று சொல்கிறேன். இந்த சபையை உயர்த்துவார், சபை போதகர் உயர்த்துவார், சபை போதகரமாக உயர்த்துவார், மக்களை உயர்த்துவார், இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். இந்த பிள்ளைய படிப்பில் பெரிய அளவுக்கு படிப்பாங்க நிச்சயமா. இந்த பிள்ளைகள்லாம் நல்லா பாஸ்ட் கட்டுப்பட்ட பிள்ளைகளாக தெரியுது. நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துவார். கடைசியாக நீங்க எந்த இதுலையுமே தர்மம் செய்ய பழகிக்கணும். தர்மம்னா அதுன்னு தூக்கி கொடுத்துடாதீங்க எல்லாத்துக்கும். அது நம்மகிட்ட இருக்கணும்ல. நம்ம 100 ரூபா இருந்தால் 100 ரூபாய் கொடுக்க முடியாதுல்ல. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மீடியா இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அவ்வளோ உதவி பண்ணுங்க. உபத்திரியம் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? உபத்திரியம் பண்ணாதீங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாள் என்ன செய்யறாரு கர்த்தர்? அவனை கண்டிப்பா விடுவிப்பார். நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். யாருக்கா ஒரு சின்ன உதவி பண்ணிட்டா கூட மிஸ்ஸஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த உதவி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. உதவி பண்ணுறது ஓகேன்றுவாங்க. ஆனால் இந்த உதவி பண்ணிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த உங்கள்கிட்ட நான் பண்ண உதவி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறுமைப்பட்ட சிந்தை உள்ள பாக்கியவன் தீங்கு நாள் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிட்டே முடிச்சுருவேன். அந்த வார்த்தையை நம்மளுக்கு என்னைக்கு தீங்கு வருதோ அன்னைக்கு காண்டவர் நிச்சயம் விடுவிப்பார். அதனால தான் அந்த ஆஸ்பத்திரி 7 ரவுடியும் வரல. நாங்கள் மட்டும் இருந்து எடுத்து வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? எங்களுக்கு தீங்கு வராம காத்தார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம தர்மம் செய்வதுல சரி எல்லாத்துலையும். மத்தேயு 6 3-4 வாசிங்க. வலது கையை செய்கிறதை அறியாதிருப்பதாக. ஆமா, நீங்க யாருக்கு தர்மம் செஞ்சாலும் சரி, நான் அவருக்கு அதை கொடுத்தேன், இவனுக்கு இதை கொடுத்தேன், நான் இவங்களை படிக்க வச்சேன், இந்த பிள்ளையை படிக்க வச்சேன் சொல்லவே சொல்லாதீங்க. இப்ப நான் புல்பீட்ல இருந்து யாருக்கு எதை செஞ்சேன்னு நான் ஒண்ணுமே சொல்லலை. சபைக்கு ஐயாவுக்கு எடுத்து வச்ச காணிக்கை மட்டும்தான் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. சத்தியவேதமா சொல்லக்கூடியது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னமோ அதான் சொல்றேனே தவிர பெருமையான பேச்சு ஒருவேளை நான் பேசியிருந்தா கூட ஆண்டவர் என்னை தான் மன்னிக்கணும். உண்மை பெருமை இருக்கான்னு எனக்கே தெரியாது. பட் இருந்தால் நிச்சயம் மன்னிப்பார் ஆண்டவர். அதனால நீங்க என்ன செஞ்சாலும் தர்மம் செஞ்சாலும் சரி அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாம செய்யுங்க. நிச்சயம் ஆண்டவர் அந்த விஷயத்தை உயர்த்துவார். கடைசியாக எபிரேயர் 11:6 வாசிப்பா. எபிரேயர் 11:6 ஒரு வாசிங்கள், அதோட முடிச்சிருவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும்னா, நம்ம ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும்.
இந்த பலன்லாம் வேணும் அப்படின்னா ஜெபம் அதிகமாக பண்ணணும். வீட்டில் நிச்சயமாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் 1 மணி நேரம் உண்மையிலே ஜெபம் பண்ணுறோம் டெய்லின்னு சொல்கிறவங்க மட்டும் அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். யாருமே பண்ணுறது கிடையாதா? நாங்கள் வீட்டில் உண்மையிலே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். சர்ச்சில் ஒர்க் பண்றாங்க டெய்லி சர்ச்சில் வீட்டில் பண்ணுறது முடியாதா? முடியாது. சபையில் வந்து பண்ண சரி சார். சபையில் வந்து நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அலையிலேயே சொல்லுங்க. அலையிலேயே கையை தூக்கி சொல்லுங்கம்மா. நல்லா டெய்லி 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே சொல்றேன், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பலன் கிடைக்கும். அடுத்தது வந்து பைபிள் வந்து டெய்லி வந்து 4 அதிகாரம் படிங்க. என்ன ஆனாலும் சரி படிங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியல, வேதத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் கூட பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எத்தனை மணி தூக்கம் இல்லைனா 4 அதிகாரம் படிச்சிருவேன். செயின் பிரேயர்னு ஒன்று பண்ணிடுவேன். வீட்டில் வந்து 2 பேர் குடும்ப ஜெபம் காலையில் நைட்டு பண்ணிடுவோம். இதை நாங்கள் விடுறதே கிடையாது. தூக்கம் வந்தாலும் சரி, தூக்கம் 2 மணிக்கு படுக்கணும். ஏன்னா அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நம்ம என்னைக்கு உயர்றோமோ அப்போ தான் வந்து ஆண்டவர் மறந்துச்சிருவோம். அது இருக்கவே கூடாது. கரெக்டாக இருக்கணும். நம்ம வேலை நம்ம கரெக்டாக இருக்கணும். இதுதான் முக்கியம். ஆனால் நல்லா பைபிள் படிங்க. அது ரொம்ப முக்கியம். சபைக்கு வர்றதை என்றைக்குமே சபை ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஊழியங்களுக்கு அதிகமாக தோல் கொடுங்க. ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக தசமபாத்திரம் உண்மையாக இருங்க. தசம காணிக்கையில் நீங்கள் என்னைக்கு உண்மையாக இருக்கீங்களோ அப்போ கொடுத்து பாருங்க. நான் 5 ரூபா கிழிஞ்சதால கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் 5% தான் கொடுத்தேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் 10% கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு அதை விட அதிகமாக கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால வந்து அதை மாதிரி ஆண்டவர் வந்து உயர்த்தின காரணம் வந்து நம்ம ஆண்டவர் கொடுக்கறத, அவர் கொடுக்கறதாங்க நம்ம கொடுக்குறோம். நம்மகிட்ட இருந்து எதுவுமே வரல. நம்ம வரும்போது பிறக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் தான் பிறந்தோம். நிர்வாணியாக பிறந்தோம், நிர்வாணியாக போக போகிறோம். தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்த இடத்துல நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற கண்டிப்பாக தசம காணிக்க சபை வளர்ச்சிக்காக, ஊழியர் வளர்ச்சிக்காக கொடுக்கணும். ஊழியரை கனம் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிச்சு முடிக்க போறேன். அவ்வளவுதான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். அவ்வளவுதான்மா, முடிஞ்சு. அதாவது நான் சீக்கிரமா வரப்போறேன். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறணும். ஏன்னா அதுக்கு உண்டான பலன் நான் சீக்கிரம் மறுபடியும் வருஷம் வாசிங்கம்மா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதாவது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருங்க. நம்புறவங்க அலையிலையா சொல்லுங்க. இப்பவெல்லாம் நான் ஆண்டவருக்கு நான் ஆயத்தமா இருக்கிறவங்க அலையிலையா சொல்லுங்க. இதை சொல்றீங்கல்ல, இதை சொல்றவங்க வந்து கண்டிப்பா வந்து இப்ப சொன்ன சத்திய வேதத்தின்படி உங்களுக்கு நிச்சயம் நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. அவர் செட்டைங்களை தான் நீங்க இருக்கிறீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. அதனால நீங்க பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்றதையும் ஊழியக்கார கனம் பண்றதையும் நீங்க முக்கியமா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சத்திய வேதத்தின்படியாக ஆண்டவர் இன்னைக்கு இந்த கேட்ட வசனத்தின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து